வழக்கமாக காப்பி அப்படின்னாலே ஹாலிவுட்டில் இருந்து கொரியன் மூவிலேருந்து அப்புறம் வேறு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய படங்களை தான் இங்கே தமிழில் காப்பி அடிக்கிறது வழக்கம். ஆனால் தமிழில் இருந்தே தமிழில் காப்பி அடிக்கிறதுங்கிறது ரொம்ப சில பேர் தான் பண்ணுவாங்க. நிறைய பேரை கேட்டால் அட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. மௌனராகம் காப்பி தான் வந்து ராஜா ராணி, அப்புறம் மெர்சல் வந்து அபூர்வ சகோதரர்கள், இன்னொரு பக்கம் தெரி வந்து சத்திரியன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அட்லி இல்லாமல் இங்கே நிறையா டைரக்டர்ஸ் ஆல்ரெடி வந்து தமிழ் படங்களையே மறுபடியும் இங்கே அதே கதை அம்சத்தோடு மறுபடியும் எடுத்து வச்சு பெரிய பிளாக் பஸ்டரும் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு 5 திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷோவோட நேம் அதுதாயா இது. இதில் என்னென்ன படம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் ஒரு படத்தோட ஸ்டோரி சொல்லிடுறேன். இது என்ன படமாக இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். அது என்ன படத்தோட காப்பி அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு ஹீரோ ஒருத்தர் இருப்பார், பயங்கர ஊதாரித்தனமாக இருப்பார். அவரோட அப்பா வந்து பயங்கர பணக்காரராக இருப்பார். ஸோ அப்பா காசை அழிக்கிற ஒரு ஹீரோ. இவருக்கு ஓப்பனிங் சாங் இருக்கும். அந்த ஓப்பனிங் சாங்லேயே பயங்கர ஆடம்பரமாக நிறையா பயங்கரமாக செலவும் பண்ணுவார். இப்போது இவர் வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு, எப்பா நீ என் சொத்தெல்லாம் அழிச்சது போதும், நீ வந்து ஒரு பொறுப்பான ஒரு பையனாக நடந்து காட்டு, அதுக்கு நீ என் பேரை எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன், அங்கே போய் நீ எப்படி சர்வை பண்ணுற, என் பேரை யூஸ் பண்ணாமல் எப்படி நீ அங்கே வாழ்கிற அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவார். இது என்ன படமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, தம்பிக்கு எந்த ஊர் தான். ஸோ இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். முக்கியமாக இந்த படத்தில் பாடல்கள்லாம் அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படத்தை லேட்டராக சில வருஷங்கள் கழித்து நம்ம பிரபுதேவா நடித்த ஒரு படம் வந்தது, அள்ளி தந்த வானம். அதில் எப்படி ஒரு அப்பாக்காரர் இருந்து போய் நீ வந்து என் பேரை சொல்லாமல் ஒரு இடத்துல வாழ்ந்து காட்டுன்னு சொல்லுவாரோ, அதே மாதிரியே ஒரு டைலாக் தான் இந்த படத்துலேயும் இருக்கும். மௌலி அவர்கள் நம்ம பிரபுதேவா சார்கிட்ட, எப்பா என் பேரை யூஸ் பண்ணாமல் நீ போயிட்டு அங்கே போய் எப்படி வேணால் வாழ்ந்துக்கோ, நீ வந்து ஒரு நல்ல பொறுப்பான பையனாக இருந்து காட்டு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ஸ்டோரி தான். இந்த ஒரு ஸ்டோரியில இருந்து தான் அப்படியே கதை எமர்ஜ் ஆகி போகும். அப்போ புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுது. என்ன கஷ்டம் வந்தாலும் நீ திரும்பி வரக்கூடாது. அதே மாதிரி நீ என் பிள்ளைங்கிற உண்மையையும் யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. இந்த 3 மாசத்துல என்னால உனக்கு கிடைச்ச பணம், படிப்பு, அந்தஸ்து எதையுமே நீ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. அதுக்கு அடுத்ததான் 2வது படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு கதை சொல்லி இந்த மாதிரி கதையில் எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்கும். ஆனால் இந்த 2 கதையுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளத்தை அள்ளிதா. 4000 ரூபாய் கொடுத்துருங்க. என்னது 4000மா? என்னப்பா இவங்க அப்பா இவ்வளவு சீப்பா போயிட்டான்? ஏன் 4000 ரூபாய் கொடுறாங்களா? அப்ப இன்னும் கொஞ்சம் 400 ரூபாய் கேளு. அதே மாதிரியே சபாஷ் மீனாவும் அப்படியே தான் இருக்கும். இந்த 2 படங்களோட ஸ்டோரியுமே ஒரே ஸ்டோரி தான். எல்லா இடத்துக்கும் என்ன கூடவே கூட்டிட்டு போறீங்களே, இந்த இடத்துக்கு வந்தா மட்டும் என்ன தனியா ஒதுக்கிடுறீங்களா? இதில் எப்படி காமெடி இருக்குமோ அதே மாதிரி காமெடி தான் இந்த படத்துலையும் இருக்கும். இதில் எப்படி ஆள் மாறாட்டம் நடக்குமோ அதே மாதிரி தான் நடக்கும். எப்படி வந்து இதில் வந்து கடத்திட்டு போய் ஒரு விஷயம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணுவாங்க. டோட்டலாக டிட்டோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுமே பெரிய வெற்றி திரைப்படங்கள். இதில் உள்ளத்தை அளித்தா வந்து அந்த வருஷத்துலேயே ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்ச படம். ஸோ இந்த 2 படங்களுமே கிட்டத்தட்ட ஸ்டோரியிலேருந்து அந்த எல்லாமே அந்த காமெடியிலேருந்து எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததான் 3வது படத்தோட கதையை நான் சொல்கிறேன். அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, ஹீரோவோட ஃப்ரெண்டு இவங்க வந்து திருடங்களாக இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு திருட போவாங்க. அங்கே ஹீரோயின் இருப்பாங்க. அங்கே ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த திருடங்களாக இருக்கக்கூடியவங்க அந்த ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் கதையாக இருக்கும். ஸோ இதுதான் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம். விக்ரமன் சார் அவர்களோட டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்ச படம். அந்த வருஷத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஹிட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் பாட்டில் இருந்து எமோஷனில் இருந்து எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். உங்க குடும்பத்தை பிரிக்க நாங்க யாருங்க? நீங்க இருங்க, நாங்களே போயிடுறோம். ஸோ இந்த கதை அம்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுதான் இவங்க திருட வந்திருப்பாங்க. அப்புறம் ரோஜாவுக்கு
ஒரு பிரச்சனை, அதை இவங்களே இருந்து சரி பண்ணி அவங்கள ஒரு பெரிய பாடகி ஆக்குற வரையுமே இவங்க இருப்பாங்க. தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க, இந்த விருதை உங்க கையால வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக இதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி நந்தவன தேர் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட கதையுமே இதே தான். ஸோ அந்த பாட்டு கூட உங்களுக்கு தெரியும், வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வீண் சோகம் ஏனடி மானே ஏனடி. ஒரு பயங்கரமான ஹிட்டு. ஆனால் இந்த படம் வசூல் ரீதியாக பெரிய ஹிட்டு கிடையாது. அதையே மறுபடியும் சின்னதாக பட்டி டிங்கரிங் பார்த்து லைட்டாக எமோஷன்ஸை உள்ள ஒரு 2 ஸ்பூனை போட்டு கலந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு கொடுத்து ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக மாறிச்சு. ஸோ நந்தவன தேர் அப்புறம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ரெண்டுமே கிட்டத்தட்ட திருட போனவங்க அந்த வீட்டில் இருக்க ஒரு பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் கதை. இந்த மாதிரி எனக்கு என்னமோ அந்த கதை நந்தவன தெரு மாதிரியே இருக்குது. அதுலேயும் நான் ஹீரோயினை பாடகி ஆக்குவேன் அப்படிலாம் இருக்குது, அதே மாதிரி இருக்குது அப்படிலாம். இதில் நந்தவன தேர் அப்புறம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ரெண்டுமே கார்த்தி நடித்த படம் தான். இப்போ அடுத்ததுமே வரப்போகிற படங்களுமே கிட்டத்தட்ட அப்படி தான். ஒரே ஹீரோக்கள் 2 படமுமே நடிச்சிருப்பாங்க ஒரே கதையில். பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. அடுத்ததா இன்னொரு படம், அந்த படத்தோட கதையை சொல்கிறேன். என்ன படமாக இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். என்ன படத்தோட காப்பி அப்படிங்கிறதையும் கெஸ் பண்ணுங்கள், அதை நான் சொல்கிறேன். ஸோ ஹீரோ, அதாவது டபுள் ரோல், ஒரே ஹீரோ வந்து 2 பேராக இருப்பாங்க. அதில் ஒருத்தருக்கு செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பார். அதை இன்னொருத்தர் இவரோட தோற்றத்திலே இருக்கார்ல, அவர் வந்து அது சரி பண்ணி அவர் வெளில கூட்டு வர்றது தான். அதாவது யார் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறத வெளில கொண்டு வர்றது தான் கதை தான். 1983ஆம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் அவர்களோட இயக்கத்தில் வந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டபுள் ரோல்ல பண்ண போக்கிரி ராஜா. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். நாளைக்கு உனக்கு விடுதலை, உன் பேர்ல நான் வெளியே போறேன், என் பேர்ல என் ட்ரெஸ்ல நீ இங்கே இரு. ஸோ போக்கிரி ராஜா அப்படிங்கிற இந்த படம் தான் 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் ரஜினி சாரே அதே கதையில் மறுபடியும் ஆர் சுந்தரராஜன் அவர்களோட இயக்கத்தில் நடித்தார். அதுதான் ராஜாதி ராஜா. ரெண்டுமே டோட்டலாக எல்லா சீன்ல இருந்து எல்லாமே ஒரே படம் தான். அப்படியே டோட்டலாக ரெண்டுமே ஒரே படம் தான். ஸோ ஒரே கதையில் வந்த படங்களில் ஒரே ஹீரோ நடித்த படம் கூட இல்லை. இது ரெண்டுமே ஒரே படம் தான். நான் போய் எப்படியாவது அவளை காப்பாற்றி ஆகணும். எனக்காக நீ ஒரு 3 நாள் இங்கே இருக்க முடியுமா? அது எப்படி போட்டாங்க, நான் தப்பிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு பதிலா நீ ஜெயிலுக்கு போகணும். நான் ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். நாளைக்கு உனக்கு விடுதலை, உன் பேர்ல நான் வெளியே போறேன். நீ நிச்சயமா 15 நாளுக்குள்ள வந்து என்ன விடுதலை ஆக்குறதே இல்ல? அந்த சாமி மேல சத்தியமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அதுக்கு அடுத்ததான் ஒரு படத்தோட கதையை சொல்கிறேன். ஸோ ஹீரோட அப்பா 2 பேருமே ஹீரோ தாங்க. இதில் அந்த ஹீரோட அப்பா கொஞ்சம் வயசில் முதியவர். ஹீரோ வந்து கொஞ்சம் ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கவர். ஹீரோட அப்பா வந்து சுதந்திர போராட்ட தியாகி. அவருக்கு வந்து இந்த சின்ன தப்பு கூட அவரால் ஏற்றுக்கவே முடியாது. அந்த பையனாக இருக்கிறவர் அந்த தப்பெல்லாம் ரொம்ப சுலபமாக பண்ணிட்டு சகஜமாக சுற்றுற ஒரு ஆள். ஸோ ஒரு கட்டத்தில் இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பையனே கொல்றதுக்கு அந்த அப்பா போகிறாரு. இது என்ன படம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் எல்லாருமே இந்தியன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இந்தியன் படத்தை பார்த்து யாரும் காப்பி அடிச்சா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இந்தியன் படத்தை பார்த்து யாரும் காப்பி அடிக்கல. இந்தியனே இந்த படத்தை பார்த்து தான் காப்பி அடிச்சிருந்தாங்க. ஸோ அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பிறந்த மண். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் நடித்த படம் தான். ஸோ இந்தியனில் கமல் தான் வந்து அந்த அப்பா ரோல் பண்ணியிருப்பார். அதில் இவர் சிவாஜி சார் வந்து இந்த ரோல் பண்ணியிருப்பார். ரெண்டுத்துலேயுமே இந்த ஊதாரித்தனமாக சுற்றுற அந்த பொறுப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய ரொம்ப மோசமாக தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பையன் ரோல் கமல் சார் தான். இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட சாபண்டா ஒன்ன மாதிரி பிள்ளைகளை பெற்றா தியாகிங்கிற பேரு மாதிரி துரோகிங்கிற பட்ட வந்தோம். அவருமே வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி தான். பையன் வந்து ஊதாரித்தனமாக ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு அவரை கடைசியாக கொல்ல போவார். ஆனால் அந்த படத்தில் கொல்ல மாட்டார், இந்தியன் படத்தில் கொன்றுவார். எல்லாத்துக்கும் பதில் வச்சிருப்பீங்க நீங்க. யூ ஆர் கிரேசி. கொலை பிடிச்ச பைத்தியக்கார. ஸோ பையனே கொல்ல வராரு, கொல்லுங்க சார், இவரை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு சொல்லுவார்ல நம்ம கமல் சார். ஸோ இந்த 5 படங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கதைகளில் மறுபடியும் ரிப்பீட்டாக வந்த படங்கள். இது இல்லாமல் இன்னும் நிறையா படங்கள் இருக்குது. உங்களுக்கு அப்படி தெரிஞ்ச படங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.